விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் கடந்த 5/4/2025 தூத்துக்குடி ஃபஸ்ட்டு அடிஷனல் அண்டு செஷன்ஸ் ஜட்ஜு அவங்க ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். போலீஸாருக்கான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு. இந்த பேப்பர் பத்திரிகை செய்தி எல்லாம் வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஆனால் விசாரணை கைதி கொலை வழக்கு துணை சூப்பரண்டு உட்பட 9 போலீஸாருக்கு ஆயுள் தண்டனை. தூத்துக்குடி கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு. இதில் அந்த துணை போலீஸ் சூப்பரண்டு ராமகிருஷ்ணன் இப்போ அட் ப்ரெசண்ட்டு ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பியாக இருக்கிறார், சப்டிவிஷன் லாண்டர் டிஎஸ்பியாக இருக்கிறார். அப்புறம் அதில் இன்னொரு இன்ஸ்பெக்டர் சோமசுந்தரம், அவர் இப்போ அட் ப்ரெசண்ட்டு அந்த ஏஎல்ஜிசி டிசிபி 2ல் இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு. 2 பேரும் ஒரே பேட்ச், 96 பேட்ச் எஸ்ஐ. இது 1999 தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது ஓரளவுக்கு சின்ன பிரீஃப் சொல்லிடுறேன். அதாவது 18/9/1999 அப்போ தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் காவல் நிலையத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு அவர் சோமசுந்தரம். இவர் ராமகிருஷ்ணன், அவர் 96 பேட்ச்சு. அவர் அப்போ எஸ்பியினுடைய ஸ்பெஷல் டீமில் இருக்கிறார் அங்கேயே தூத்துக்குடி மாவட்டத்தில். அப்போ ஒரு அக்யூஸ்டு வின்சென்ட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பற்றி அட்வர்ட்ஸ் ரிப்போர்ட் வருது. அது என்னென்னா, அந்த நாட்டு வெடிகுண்டு தயாரித்து கொடுக்குறது மாதிரியான ஒரு தகவல். ஏன்னா அவர் உப்பள தொழிலாளி, உப்பள வேலைக்கும் போகக்கூடியவர், நாட்டு வெடிகுண்டு தயாரித்து கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. அதன் பேரில் அவரை தூக்குங்க அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க அன்னைக்கு 17/9/1999 அந்த ஸ்பெஷல் டீம் பார்ட்டி தூக்கி கொண்டு போய் இங்கே கொண்டு போய் வச்சிடுறாங்க தாளமுத்து நகரில். அப்புறம் 18/9/1999 அன்றைக்கு நைட்டு அவர் இறந்து போயிடுறாரு. அது அதுக்கு பிறகு தான் அந்த இறந்ததை முன்னிட்டு அவங்க ஒரு 174 போடுவாங்க தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில். அப்புறம் அந்த இறந்தவருடைய மனைவி கிருஷ்ணம்மாள், அவங்க கலெக்டரு ஆர்டிஓவுக்கு அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு சார்பாக உடனடியாக டெலகிராம் கொடுப்பாங்க. அப்புறம் கலெக்டரு உத்தரவின் பேரில் ஆர்டிஓ வருவார். ஆர்டிஓ திரு குருசாமி, அவர் தான் பிடபிள்யூ 1 இருப்பார். அவர் இந்த வழக்கில் ப்ரைவேட் கேஸாக 200 சிஆர்பிசியில் தனியாக ஜேஎம்மில் தாக்கல் பண்ணி கமிட்டல் ஆகி அப்புறம் வரும். இதில் மொத்தம் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் 13 பிடபிள்யூஸ் 13 சாட்சிகள். இவங்க அதில் எக்ஸிபிட் காமிச்சிருக்கிறது பார்த்தோம்னா ஒரு 38 எக்ஸிபிட் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாம் இந்த திருநா 2 ருசுப்படுத்துவதற்கு போதுமான சாட்சியங்களாக இந்த நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் அதில் ஒரு 11 பேர் போட்டிருப்பாங்க. 11 பேரில் A7 அண்டு A9 அவங்க 2 பேர் மட்டும்தான் இதில் அக்யூட்டல் ஆகிருப்பாங்க. மற்ற எல்லாருக்குமே ஒரே தண்டனை தான், ஒரே மாதிரி தான். இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஆனால் 5ஆம் தேதி போட்ட ஜட்ஜ்மெண்ட்டு அது ஃபுல்லாக படிச்சுக்கிடுவான் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணேன். படித்தேன். ஆனால் எல்லாம் போலீஸாருக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டினுடைய பிடிஎஃப் போட்டுக்கிறேன். ஏன்னா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸு தயவுசெய்து இந்த பிடிஎஃப் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொஞ்சம் படித்து பாருங்கள். ஆனால் அது என்ன டூஸு டோன்ட்ஸு, வாட் வி ஹேவ் டு டூ, எது நம்ம செய்யணும் எது நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது தெரியலாம். இதில் பார்த்தோம்னா அந்த இறந்து போனாரே அந்த டிசீஸர் வின்சென்ட்டு, அதுவும் ரொம்ப கொடூரமான ஒரு பரிதாபகரமான மரணம் அவருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இருந்திருக்க வேண்டியதில்லை. அந்த பார்த்துட்டு அந்த ஆன்டிமார்ட்டம் இன்ஜூரி அவருக்கு அவங்களே மார்க் பண்ணுவாங்க. அந்த எக்ஸிபிட் 4 போட்டிருப்பாங்க அந்த பிஎம் சர்டிஃபிகேட்டில். அதில் பார்த்தோம்னா ஆன்டிமார்ட்டம் இன்ஜூரி 38 இன்ஜூரி இருக்கும். ஒரு இடத்துலலாம் ஒரு 41 சென்டிமீட்ரு நீளத்துக்கு கன்ஃபியூஷன் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப கொடூரமான மரணம், அதில் எதுவும் மாற்றம் இல்லை. எதுக்கு அந்த அளவுக்கு போய் பார்க்குற டியூட்டி, நான் இவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த எஸ்பி நான் சொல்கிறது 26 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோனு இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகாத கட்டத்திலேயே இந்த வழக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்தன் ஆகி ஃபுல்லாக அதனுடைய கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அந்த லைஃப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கான்கிரீட் ப்ரூஃப் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நீ அப்பீலுக்கு போவாங்க, அது வேறு விஷயம், அதெல்லாம் இருக்கட்டும்.
இப்போ இன்றைக்கி இருக்கிறதுல நீங்கள் அந்த போலீஸாரோ அந்த ஸ்பெஷல் டீம் பார்ட்டியோ ஒரு இடத்துக்கு போனாலே அங்கே சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் சிசிடிவி இருக்கும். இல்லை சிசிடிவிலாம் கிடையாது, இவரை கொண்டு வந்ததெல்லாம் தெரியாது. பூராமே வந்து அந்த பிசிக்கல் விட்னஸ் மட்டும்தான், அவங்க சொல்கிறது தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாமே டிஜிட்டல் டாக்குமெண்ட் இருக்குது எல்லா இடத்துலையுமே. நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம், உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கலாம், அவர் உங்கள் சிசிடிவி கேமரா உள்ள நிலையத்துக்குள்ளே இருக்கலாம். இதெல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் எவ்வளவு நீங்கள் கவனமாக இந்த காவல் பணியை செய்யணும் அப்படின்றத பார்த்துங்க. கவனமாக மீன்ஸ் சட்டப்படி செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆனால் அப்போ வந்து இந்த ராமகிருஷ்ணன் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் எஸ்ஐயாக இருக்கிறாரு, துடிப்பான இளமையான எஸ்ஐயாக இருப்பார். அதுக்கு பிறகுமே அவர் இப்போ வரைக்குமே ரொம்ப துடிப்பான டிஎஸ்பியாக இருந்தாருன்னு சொல்லி பேர் வாங்குவாங்கன்றான். கேட்கையில் வந்து அங்கேயும் சொன்னாங்க, இப்போ வரைக்குமே அவர் நல்லா அதே ஆக்டிவாக ரொம்ப துடிப்பாத்தையும் வேலை பார்ப்பாருன்னு சொல்லி. அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அந்த பியாண்ட் த லிமிட்டு போயிட முடியாது நீங்கள். ஆனால் அதுதான் இதில் அவர் கட்டாயம் வந்து ஸ்பெஷல் டீம் நிலையில் அப்போதைய எஸ்பி, அங்கே எஸ்பி யார் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியும், நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆனால் அப்போதைய எஸ்பிக்கு தெரியாமல் இந்த நபரை கொண்டு வர முடியாது. யாரை? வின்சென்ட்டை 17/9/1999 அன்றைக்கி நைட்டு வந்து வச்சுருக்குறாங்களே, அப்போதைய மாவட்ட எஸ்பிக்கு தெரியாமல் அங்கே வச்சுருக்க முடியாது. அவர் வந்தாரா இதில்? இதுக்குள்ளே வர்றாரா எங்கனையாச்சும் எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லுவாரா? கலெக்டரு ஆர்டிஓ கொடுத்த அந்த பிரிமா ஃபேசி இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டு கொடுத்தோன்னே கலெக்டரு இந்த எஸ்பிகிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாரு. இதில் வருது ஒரு 14வது பக்கத்துலேயே என்னமோ வரும். ஆனால் அப்போ எஸ்பி ஆமாங்க அவங்கள அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் அந்த அவருடைய கன்கரன்ஸ் பேரில் தான் போகுது. அது போகுதா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அந்த எஸ்பி போலீஸ் அன்றைக்கி இருந்திருப்பார்ல, தெரியுமில்ல, அது தெரியலேன்னு சொல்லி சொல்ல முடியுமா? அதாவது ஒரு மாவட்ட எஸ்பிக்கு தெரியாமல் ஒரு மாவட்டத்தில் எந்த காவல் நிலையமும் ஒரு அணுவும் இயங்காதுங்க. அது வந்து அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது. எஸ்பி போலீஸு சும்மா 24 மணி நேரம் நிலையத்தையும் சுற்றி வருவார். ஒரு காசு வாங்கிட்டு அடாவடித்தனம் பண்ணுறேன்னு வைங்க, அந்த இன்ஸ்பெக்டர் பற்றியும் அந்த எஸ்பிக்கு தெரியும். காசு வாங்க மாட்டார், ஆனஸ்ட்டாக வேலை பார்ப்பார், அந்த இன்ஸ்பெக்டர் பற்றியும் எஸ்பிக்கு தெரியும். 2 நாளில் தெரிஞ்சிடும் அவர் எப்படியான்னு சொல்லி. அதை சொல்கிறது தானே எஸ்பி போலீஸ். அப்புறம் அவன் சொல்லலையா? அந்த எஸ்பி போலீஸ் சொன்னானா சொல்லலையா? அப்போ அந்த ஆள்லாம் இதில் வரலை. ஆனால் அவர் அதுக்குள்ளே இருந்திருக்கணும்ல, அப்போக்கப்போ பார்ப்பார்ல, ஐயா கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்ட்டு. அப்போ இருந்த எஸ்பியினுடைய உத்தரவு இல்லாமல் இவனை இந்த அளவுக்கு அடிச்சிருப்பாங்களா? வந்தாங்களா? பார்த்தீங்களா? நீங்கள் இதுன்னு இல்லை, இந்த இதுலேன்னு இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த கஸ்டோடியல் டெத்து, இல்லைன்னா கஸ்டோடியல் டார்ச்சரு, இல்லைன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனு, இல்லைன்னா வந்து என்கவுண்ட்ரு, எதுலையாச்சும் பாருங்களேன் எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸரு எதுலையாச்சும் ரெக்கார்டாக மாட்டுறாங்களா? பார்த்தீங்களா? எதுலையாச்சும் வர்றாங்களா? பார்த்தீங்களா? ஒன்றில் கூட இருக்காதுங்க. பூராமே வந்து அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டரை வச்சே வந்து காய் நகர்த்துறது. அப்போ அதை நீங்கள் தானே யோசிக்கணும். அதுக்கு மட்டும்தான் நான் இதில் பிடிஎஃப் போட்டிருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துக்குங்க, ஃபுல்லாக ஒன்றொன்னையும் தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் எஸ்பி சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பாஞ்சிங்கன்னு வைங்க, கட்டாயம் 26 வருடம் விசாரணை நடக்குது. இப்போ இந்த ராமகிருஷ்ணனை சேர்த்ததெல்லாம் 99 சம்பவம் நடந்துருது. ஆனால் ராமகிருஷ்ணனை சேர்க்குற பாராவே இங்கே நான் வந்து அந்த 3 அது 14வது பாராவில் வருது. 21/6/2007 இந்த கிருஷ்ணம்மாள் ஒரு தனியாக ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கிரிமினல் எம்பி நம்பர் 268/2007 அங்கே தூத்துக்குடி கோர்ட்டில் அது வந்து அதே 30/7/2007 டிஸ்மிஸ் ஆகுது. அதை எடுத்து மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் அதை அலோ பண்ணுறாங்க. அலோ பண்ணதை அவர் சேலஞ்சு பண்ணி ராமகிருஷ்ணன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. ஆனால் ஹைகோர்ட்டு வந்து அலோ பண்ணதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இவரையும் சேர்த்து விசாரிங்கன்னு. இவ்வளோ பெரிய நீண்ட நெடிய போராட்டம். இவருடைய அந்த 99 இந்த சம்பவத்துக்கு பிறகு டில் நவ் இவர் இதிலே தான் மன உளைச்சலாக இருந்திருப்பார். எப்படி ஆகி போகிறது பார்த்தீங்களா? இதெல்லாம் தேவையான்றதை பார்க்கணும். எஸ்பி சொல்கிறாரு, ஐஜி சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஸ்பெஷல் டீம் இருப்பீங்க, எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் வரணும் இல்லைங்க. முதல்ல வந்து இது மாதிரி ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வைங்க, அந்த ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த எஸ்பியோ அந்த யாரோ அவங்க உடனே என்ன தெரியுமா செய்வாங்க? இப்போதைக்கு உடனே உங்களை கூப்பிட்டு அந்த வாட்ஸ்அப் சாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக டோட்டலாக டெலீட் பண்ணுவாங்க. எந்த இதுலேயுமே சாஃப்ட் ரெக்கவரியில் கூட அதை எடுக்க முடியாத அளவுக்கு டெலீட் பண்ணிடுவாங்க கூப்பிட்டு. ஏன்னா எந்த மெசேஜ் எதுவும் இருக்கக்கூடாது. ஆனால் அதற்கு முன்பாக இவனை தூக்கியாச்சு, கொண்டு வந்தாச்சு, இந்த காவல் நிலையத்துக்கு கொண்டு போங்க, அந்த காவல் நிலையத்துக்கு கொண்டு போங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பூரா அவர் தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் இதில் எதுலேயுமே வரமாட்டாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தவிர இந்த அதர் போலீஸ் எப்படி மாட்டினாங்க?
இப்போ வந்து மொத்தம் இவரை சேர்த்து 11 பேர் மேலே அந்த இது கொடுத்துருந்தாங்க. அதில் A7 A9 வந்து அக்யூட்டல். இவங்கெல்லாம் எப்படி மாட்டினாங்க மொத்தம்? அப்புறம் இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் போக வந்து 7 போலீஸார் எப்படி மாட்டினாங்கன்னா, அந்த 17/9/99, 18/9/99, 20/9/99 3 நாளுமே ஜிடிக்குள்ளேயே தான் இருக்காங்க, வேறு டியூட்டியே இல்லை. இப்போ ஜிடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எவ்வளவு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வருது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு வரப்பட்டது போகப்பட்டதுன்னு சொல்லிலாம் இருக்க முடியாதுங்க. உங்கள் நிலையத்தில் நடக்கக்கூடியதை நீங்கள் என்னவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் எப்படியும் நீங்கள் அது உங்கள் தலையில் விழுகத்தான் செய்யும். அந்த சாத்தான்குளம் இன்சிடென்ட் ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஒருத்தர் இறந்தாரில், ஒரு எஸ்ஐ பால்துறையே நம்ம கொரோனா டயத்தில். அவர் அன்னைக்கு காலையில் தான் அந்த ஸ்டேஷனில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பார். அது தெரியுமா? அன்றைக்கு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில் தான் வந்து 8 மணிக்கு அந்த சப்டிவிஷனில் இன்னொரு ஸ்டேஷனில் அவர் வேலை பார்த்தார். அங்கே இருக்கிறதுல அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ஏதோ ஒரு சின்ன டிஸ்பியூட்னோடனே அவங்க டிஎஸ்பி சொல்லுவாங்க, சரி நீங்கள் வேணால் சாத்தான்குளத்தில் டூயில் டியூட்டியாக பாருங்கன்னு. ஒன்றுமே இருக்காது. சாத்தான்குளத்தில் காலையில் 8 மணிக்கு வந்து அன்றைக்கி ஜிடியில் இருப்பார். அவ்வளோதான், அவரும் உள்ளே வந்துட்டார். அவர் 8 மணிக்கு அன்றைக்கி வந்துட்டு நைட் ரவுண்ட்ஸ் கூட பார்க்காம போயிடுவார். ஆனால் ஜிடியில் இருக்கார். அவரும் வந்து அந்த இதில் அக்யூஸாக இருப்பார். அப்புறம் இறந்து போயிட்டார்னு இங்கே கொரோனா நேரத்தில் மிச்சம் இது போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜிடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ஸ்டபிளுக்கும் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பை தெரிந்து கொள்ளுங்கள். யாரையோ கொண்டு வந்து யாரோ உங்கள் எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ அடிக்கிறாரு கொள்கிறாரு அப்படின்னா நீங்கள் என்னன்னு கேட்டு தாங்க ஆகணும். கேட்கலைன்னா அவன் பாட்டுக்கு போயிட்டான், ஒன்றும் இல்லைன்னா போலீஸில் சொல்லுவோம்ல, ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைப்பா, ஏதாச்சும் ஒன்றுனா அது வந்து தலையில் விழுந்த கல் தான், அப்புறம் வேறு தப்பிக்க முடியாது அப்படின்னு. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு நிமிடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அந்த இண்டிவிஜுவல் ஜிடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ஸ்டபிளுக்கும் பொறுப்பு இருக்குது. இப்போ இதில் அது சொல்கிறதே எனக்கு மெயின். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க, அதில் வந்து படித்து பார்த்துக்குங்க. அது ஃபுல்லாக 100 பக்கம் இருக்கிறத சொல்லணும்னா அது தனி இந்த இன் சர்வீஸ் கிளாஸில் தான் அதை கிளாஸ் எடுக்கணும். அதுக்காக தான் மொத்தத்துக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஒன்று எப்படி பர்டிகுலராக எதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு அது பார்த்துக்கிடுவோம் பின்னாடி. ஆனால் இந்த இப்போ ஒவ்வொரு இது இந்த மாதிரி நடந்ததற்கு பிறகுலாம் பார்த்தோம்னா சில சர்க்குலர்ஸ் வரும். ஆனால் இந்த மாதிரி வைங்க, வந்து அந்த காவல் நிலையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கஸ்டோடியல் டார்ச்சரை அவாய்ட் பண்ணுறதுக்கு தானே எல்லா இடத்துலையும் வந்து கேமரா வச்சுருக்கான். எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிற கேமரா வந்து கஸ்டோடியல் டார்ச்சர் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். போலீஸுடைய ஹை ஹேண்டட் ஆக்ட் நடந்துடக்கூடாது, ஒருத்தன் எப்போ உள்ளே வந்தேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இதில் இத்தனை இதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாங்க. போலீஸுக்கு இந்த வந்து டெத் இன் கஸ்டடி, கஸ்டோடியல் டார்ச்சரு, இல்லைன்னா என்கவுண்டரு, அது இதெல்லாம் வந்து இருக்கிறதை காட்டிலும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்கான பெட்டிஷனு இது சந்திக்கிறது எல்லாமே இன்ஸ்பெக்டரோடய நின்று போகுது பார்த்தீங்களா? அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எந்த அளவுக்கான முக்கியமான போஸ்ட்டு, அது எவ்வளோ கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வந்து இவங்க அந்த சர்க்குலரு அது இது சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன்ஸு எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த தீர்ப்பு படி பாருங்கள் அப்படின்றதை காட்டிலும் நீங்கள் டெத் இன் கஸ்டடி, லாக்அப் டார்ச்சரு, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனு, என்கவுண்டரு, இந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு அதில் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டா போதுங்க. அது கோர்ட்டுன்னு சொல்ல மாட்டுது. ஆனால் அவருக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவருக்கு வந்து வராதா? ஒரு மாவட்ட எஸ்பிக்கு அவருக்கு தெரியாமல் நடக்க முடியுமா? அப்படி நடந்தால் அவர் அதுக்கான அன்ஃபிட் ஃபார் த போஸ்ட் இல்லையா? எனக்கே தெரியாதுங்க அப்படின்னு ஒரு வந்து எஸ்பி சொன்னார்னா ஒவ்வொரு நிகழ்வும் அவருக்கு தெரிகிற அளவுக்கு தாங்க இந்த சிஸ்டம் இருக்குது. இந்த நெட்வொர்க் அப்படி தான் இருக்குது. இப்போ இருக்கிறது பெரிய ஆச்சரியம் கிடையாது. நாங்கள் இருந்த காலத்திலேயே ஒவ்வொரு நிமிடமும் தெரியும். அங்கே ஒரு மப்டி போலீஸ் வருவார், எஸ்பி போலீஸ் அந்த ஸ்டேஷனை சுற்றி வருவார். உடனடியாக அங்கே இருந்த மேனிக்கே அப்படியே வெளியில் போய் ஒரு லோக்கலோ எஸ்டிடியோ கால் போட்டு, நம்ம மதுரை எஸ்பி ஆஃபீஸில் இருந்தேன், எங்கேருந்து ஆண்டிப்பட்டியிலேருந்து கால் போட்டு, தேனியிலேருந்து கால் போட்டு இங்கே உடனே எஸ்பி ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லுவார். இங்கேருந்து அப்புறம் மறுபடியும் விஐஎஸ்எஃப்லாம் அந்த கேம்ப் ஆஃபீஸுக்கு பிடிச்சி கேட்கணும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு தெரியாமல் எதுவுமே இருக்க முடியாது. அதை ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண மாட்டேறவருக்கு அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் ஐபிஎஸ் தண்டிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்துருக்கும். ஒன்று கூட நடக்காதுங்க, ஒன்றுமே நடக்காது. அவர் விஜிலாக இருப்பார், அவர் பார்த்துக்கிடுவார். இது மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்காது, இது மாதிரியான கஸ்டோடியல் டெத் இருக்காது. நீங்கள் அவரை விட்டுவிட்டு வெறும் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அந்த போட்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அவர் தான் மறுபடியும் இவங்களை க்ரஷ் பண்ண தானே செய்வார். அதுதான் இதில் நடந்திருக்கு. அதை பார்த்துக்குங்கப்பா. நம்ம இதைத்தான் சொல்லணும் போல இருந்துச்சு நம்மளுடைய சக போலீஸாக இருக்குது. ஆனால் எப்படினாலும் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க.
26 வருஷம் கழிச்சு இப்போ 58 60 வயசில் போய் ஜெயிலுக்கு போகிறது. நிறைய பேர் வந்து ரிட்டையர்டு நாட் அலோவ் டு ரிட்டையர்னா அந்த ஏஜில் வெளியே போயிட்டாங்க. ஆனால் இப்போ தண்டிக்கப்பட்டதில்ல. அதனால் அதை பார்த்துக்குங்க. இந்த 7, 9 எப்படி வந்து அக்யூஸ்டு 7, 9 எப்படி அக்யூட்டல் ஆனாங்கன்னா ஜிடியில் இல்லை, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவங்களுக்கான பெரிய விஷயம்லாம் இல்லை. அவங்கள வந்து அன்றைக்கு டியூட்டியில் இருந்தாங்க அப்படின்னு பொருத்த முடியலை. அதனால் அந்த சந்தேகத்தினுடைய பலனை அவங்களுக்கு கிடச்சி வெளியேறி வந்துட்டாங்க. அதனால் ஜிடிக்குள்ளே இருப்பதனுடைய அந்த பொறுப்பை கான்ஸ்டபிள் லெவலுக்கு உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இன்ஸ்பெக்டர் ஏதோ பண்ணுறாரு, அதை நீங்கள் போய் கேட்க முடியாது, அப்படின்லாம் இருக்க முடியாது. இல்லைன்னா நோட் புக்கில் எழுதுனா யாருக்கோ சொல்கிறத சொல்லிடணும், நான் பக்காவாக நோட் புக்கில் எழுதியிருக்கீங்கன்னாச்சும் சொல்லலாம். அதனால் இது சொல்லணும் போல் இருந்துச்சு. பார்த்துக்குங்க, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம்.